பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி கொண்டு வருகிற தன் சீஷர்களை பார்த்து சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும்போது இயேசு தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவர்களோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். அவளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். வியாதியஸ்தரை குணமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசை துரத்துங்கள் என்றெல்லாம் சொல்லி சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்பதெல்லாம் கட்டளை கொடுக்கிறார். பாடுகளை குறித்து சொல்லுகிறார். உங்களுக்கு பாடுகள் உபத்திரம் வரும். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதை போல உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆடுகளாக ஆட்டுக்குட்டிகளாக மாறிட்டீங்க. ஆனால் உங்களை சுற்றிலும் நிறைய ஓநாய்கள் இருக்கும். மனிதர்களை கடித்து குதறுகிற ஓநாய்கள் இருக்கும். அதனால் உங்களை அந்த ஓநாய்களுக்கு நடுவில் தான் நான் அனுப்புகிறேன் சொல்கிறார். அதனால் உங்களுக்கு பாடு வரும், உபத்திரம் வரும், நெருக்கம் வரும். ஆனாலும் பயப்படாதுங்க என்று சொல்கிறார். பயப்படாதுங்க, ஓநாய்களை கண்டு பயப்படாதுங்க, பொல்லாத மனிதர்களை கண்டு பயப்படாதுங்க. ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவளாக இருக்கிறதுனால உங்கள் மேலே நான் ரொம்ப கவனம் வைத்திருக்கிற தேவன். அதனால் பயப்படாதருங்கள். அப்படின்னா நம்முடைய பயத்தை மாற்றி நம்மை தைரியப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். என் மகனை பயப்படாத, என் மகளை பயப்படாத. எதுக்கு நீ பயப்படுற? நீ பயப்படாத, நான் இருக்கல்ல, என் கண்ணில் நீ விசேஷமானவன், விசேஷமானவள். அதனால் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி ஆண்டவருக்கு நான் விசேஷமானவனாய் விசேஷமானவளாய் மாறினேன்? எனக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அவர் ஒரு மிருகத்துக்காக மரிக்கலை, ஒரு பறவைக்காக மரிக்கலை, அவர் தேவ தூதர்களுக்காக மரிக்கலை. ஆனால் எனக்காக ஒரு சிலுவை சுமந்து சிலுவையிலே மரித்தார். ஏன்னா நான் விசேஷமானவன். அல்லேலூயா! நீங்கள் விசேஷமானவர்கள். அந்த சிலுவை மரணத்தின் மூலம் உங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சம்பாதித்திருக்கிறார். இவங்க ஏன் பிள்ளைங்க, நான் உருவாக்கினேன். அவங்களுடைய வாழ்க்கையில் பாபம் நுழைந்து விட்டது, சாபம் வந்து விட்டது, சாத்தான் அவங்களை ஏமாற்றி விட்டான். ஆனால் அவங்கள மறுபடியும் என் பக்கமாக திருப்பி கொள்ளணும். அதுக்காக சிலுவையில் நான் ரத்த சிந்தி மறித்து ரட்சிப்பை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். எனக்காக அவர் மரித்தார். அது சொல்லணும். நீங்கள் கை வைத்து எனக்காக தான் இயேசு மரித்தார். ஆண்டவரே, எனக்காக சிலுவை சுமந்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நமக்காக எதுக்காக அவர் மரிக்கணும்? 1 பேதுரு 2:24 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். முதலாவது சிலுவையில் இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார். நல்ல மனிதர்களுடைய பாவத்தை தான் அவர் சுமந்தார். மனிதர்களுக்காகத்தான் அவர் மரித்தார். எந்த மிருகத்துக்கோ பறவைக்காகவோ அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. அவர் மரித்தது நமக்காக, எனக்காக. தேவதூதனுக்காக அவர் மரிக்கவில்லை, எனக்காக. அப்போ நான் விசேஷமானவன். என் பாவத்தை அவர் சுமந்து விட்டார். இன்னைக்கு உங்களுடைய பாவம், அதான் நிறைய பேருடைய பிரச்சனை. பாவம் அழுத்துகிறது, பாவம் மனசாட்சியை வாதிக்கிறது, பாவம் சமாதானத்தை கெடுக்கிறது, பாவம் வியாதியை கொண்டு வந்து விடுகிறது, பாவம் பாதிப்பை கொண்டு வருகிறது. பாவம்னு தெரியுது, விட முடியல. அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. பாவத்தின் பாரம் அழுத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவத்தை நான் சிலுவையில் சுமந்து விட்டேன். உனக்காகத்தான் சிலுவை சுமந்தேன். ஏன்னா நீ விசேஷமானவன், விசேஷமானவள். உன் பாவத்தை சுமந்து முடித்து விட்டேன். ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே, நான் பெரிய பாவி, நான் செய்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கொடுங்க. அந்த பாவ உணர்வு அவனுக்குள்ளே வந்து, ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறேன்,
ஆண்டவரை துக்கப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய அறையிலே முழங்கால் படியிட்டு, நான் செய்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கொடுங்க ஆண்டவரே, அவ்வளோ பாவம் செய்திருக்கிறேனே, என்னால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் என்னால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய பாவி நான், எனக்கு தண்டனை கொடுங்க, குஷ்டரோக வியாதி வரட்டும் எனக்கு ஆண்டவரே, கேன்சர் வியாதி வரட்டும் எனக்கு, கை காலில் முடக்கப்பட்டு போகட்டும் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணான். ஏன்னா அந்த பாவத்தின் பாரம், அவ்வளவு பாவம் அவன் செய்ததுனால, ஆண்டவர் அந்த பாரப்படுத்தினதுனால, உணர்வு வந்ததுனால, நான் செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுங்க ஆண்டவரே, அழுது ஜெபிக்கிறான். கொஞ்ச நேரம் ஜெபித்த போது அவனுக்கு முன்னால ஒரு காட்சி, இயேசு வந்து நிற்கிறார். சிலுவையில் இயேசு வந்து காட்சி கொடுக்கிறார். இவன் ஆச்சரியமாக பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், மகனே, உனக்கு வர வேண்டிய தண்டனையை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். உன் பாவத்துக்கு நீ தான் தண்டிக்கப்படணும், ஆனால் உன்னால் தாங்க முடியாது. அதனால் பாவத்துக்கு உன்மேல் வர வேண்டிய உன்னுடைய பாவத்தின் தண்டனையை நான் என் மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உனக்காக இரத்தம் சிந்தி மரித்தேன், உன்னுடைய பாவங்களை சுமந்தேன். அதனால் நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நீ சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அவனுக்கு பெரிய ஆச்சரிய சந்தோஷம். அப்போ என் பாவத்தை இயேசு சிலுவையில் சுமந்துட்டாரா, அப்போ எனக்கு என்ன தண்டனை இல்லை. ஆண்டவர் சொன்னா, நான் உன்னை தண்டிக்க வரவில்லை, நான் உன்னை மன்னிக்க வந்திருக்கிறேன், உன் பாவத்தை நானே சுமந்து கொள்ள வந்திருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன் பாவத்தை நீங்க செய்தேன். ஆண்டவர் பாருங்க, அழகாக பேசி அவனுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறிவிட்டார். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கலாம், நான் இந்த பாவம் செய்துட்டேன், அந்த அக்கிரம் பண்ணிட்டேன், ஆண்டவர் தண்டனை கொடுத்தாதான் சரின்னு சொல்லி. ஆண்டவர் தண்டனை கொடுப்பதில்லை, பாவத்தை விட்டு மனம் திரும்புறவங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறவர். நீங்கள் விசேஷமானவர்கள், உங்களுக்காக நான் தான் சிலுவையில் மரித்தேன். மத்தேயு 8:17 வாசிக்க கேட்போம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை, நோய்களை சிலுவையில் சுமந்தார். எதுக்கு? நம்முடைய இப்போ உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி இருக்குல்ல, வலி இருக்குது, வேதனை இருக்குது, ஆஸ்தமா, ஆத்தரைட்டிஸ், கேன்சர், எனி டைப் ஆஃப் சிக்னஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த வியாதியை இயேசு சிலுவையில் சுமந்துட்டான்னு வேதம் சொல்லுது. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்தார். எதுக்கு? நம்மை குணமாக்க. உங்களுடைய நோய்களை கூட சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டார். ஏன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்குள்ள ஒரு சகோதரர் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவருக்கு பல வருஷமாய் ஒரு தலைவலி, தீராத தலைவலி. அந்த வலி வந்துட்டா அப்படியே மயக்கமாக வரும், 2-3 நாள் எழும்பவே முடியாது, படுத்த படுக்கை, கண்ணு கூட திறக்க முடியாது, அவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும். வேலைக்கு போக முடியாது, எந்த சொந்த காரியத்தை கவனிக்க முடியாது, வலி உயிர் போகிற மாதிரி வலிக்கும், அப்படியே படுத்த படுக்கை வேதனை. 2-3 நாள் கழித்த பிறகு கொஞ்சமாக நார்மல் ஆகும். எப்போ மறுபடியும் அந்த தலைவலி வந்து தாக்கும் என்று அவருக்கு தெரியாது. இப்படி பல வருஷமாக கஷ்டப்பட்டு ரொம்ப மன உடைஞ்சிட்டார். வேதனையில் செத்து போனால் பரவாயில்ல, இது தாங்க முடியல, இந்த வலியை தாங்க முடியல, அந்த தலைவலி வந்துட்டா இவ்வளோ பெரிய வேதனை, நரக வேதனை, இதை விட மறிச்சிட்டா பரவாயில்லன்னு எண்ணம் வந்தது. அந்த மாதிரி ஒரு போராட்ட சமயத்தில் அவர் சர்ச்சுக்கு போனார். அவர் ஆராதனைக்கு வழக்கமாக போகிற சர்ச்சுக்கு போனார். அன்றைக்கு திருவிருந்து ஆராதனை, கம்யூனியன் சர்வீஸ். திருவிருந்து ஆராதனையில் பாஸ்டர் நடத்தினார். உங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம், அதை பற்றி நல்ல விளக்கமாக சொல்லி ஜெபம் பண்ணி, உங்களுக்காகத்தான் இயேசுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது,
நொறுக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது அதெல்லாம் சொல்லி அவர் திருவிருந்து பங்கு பெற அழைத்தார். வரிசையாக போவாங்கள்ல, வரிசையாக போகிறாங்க. ஆல்டர் பக்கம் போய் முழங்கால் போட்ட உடனே அப்பமும் திராட்சரசம் வழங்கப்படும். இவரும் அப்படியே வரிசையில் போய்கொண்டே இருக்கிறார். அப்படியே சர்ச்சை பின்னால் இருந்து வரிசையாக வந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று அந்த தலைவலி அவரை தாக்கினார். தலைவலி வந்த உடனே தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மயங்கி விழுந்துருவேனே, ஐயோ சர்ச்சில் கம்யூனிஸ்ட் சர்வீஸ் நடக்கிற இடத்துல நிற்கிறேனே, போயிடலாமான்னு எண்ணம். அதுக்குள்ளே தலைவலி பெருசாகி கண் வரைக்கும் பாதிப்பு உண்டாக்கி விட்டார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வலியோட கீவில் போய் கொண்டு இருக்கிறார். தாங்க முடியாத வலி, தலைவலி. கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுந்துருவோன்ற பயம். அப்போ இயேசுவை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அவர் கண்ணுக்கு முன்னால் ஒரு காட்சியை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டு இந்த தலையிலிருந்து ரத்தம் அப்படியே வடிந்து கொண்டு இருக்கிறார். அந்த முற்கள் அவருடைய தலையில பதிந்து அதிலிருந்த ரத்தம் வடிக்கிறார். ஆணி மாதிரி இருக்க அந்த முள், அது மட்டும் ஆண்டவர் காமிக்கிறார் தரிசனத்தில். அவருடைய தலை, அந்த முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை மட்டும் ஆண்டவர் காண்பிக்கிறார். இவர் உடைந்து போனார். அது கீவில் ஆல்டருக்கு போய் கொண்டு இருக்கிறார். திருவிருந்து எடுப்பதற்கு ஆல்டருக்கு போய் கொண்டிருக்கிற சேரத்தில் இந்த தரிசனம். அப்போ உள்ளத்தில் கதறார், ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் இவ்வளோ பாடுபடுறது எனக்கு காமிக்கிறீங்களே, இதை நான் சகித்து கொள்ளக்கூட முடியலை நான் சொல்லும்போது ஆண்டவர் அதிலிருந்து பேசினார், உன்னுடைய தலைவில் இருக்கிற வலியை 2000 வருஷத்துக்கு முன்னால் நான் சுமந்து முடித்து விட்டேன். அதுக்கு தான் என் தலையில் முள்முடி ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய நோய்களை நான் சுமந்து முடித்து விட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? இனி இந்த வியாதியை நீ சுமக்க வேண்டாம், இந்த வலியை நீ சுமக்க வேண்டாம், நான் சுமந்து முடிச்சிட்டேன்ல. உனக்கு சுகம் கொடுக்க தான் நான் அந்த வலிகளை சுமந்தேன், உனக்கு சுகம் கொடுக்க தான் அந்த பலவீனத்தை சுமந்தேன், உனக்கு சுகம் கொடுக்க தான் இந்த வியாதியை நான் ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய பலவீனங்களை சிலுவையில் சுமந்துட்டேன்றார் ஆண்டவர். அதை அவர் விசுவாசித்தார். ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் தலைவலியை நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க, சிலுவையில் தொங்கும் போது இந்த தலைவலியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, நான் அதை விசுவாசிக்கிற ஆண்டவரே நீ ஸ்தோத்திரம் பண்ணார். பாருங்க, அன்றைக்கு போன தலைவலி திரும்பி வரவே இல்லை. அல்லேலூயா. விசுவாசம். எதன் மீது விசுவாசம்? சிலுவை. சிலுவையில் எல்லா வியாதிகளை இயேசு சுமந்து விட்டார் என்பதை விசுவாசிப்பார். அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு பாடுகளை சிலுவையில் சுமந்தார். நம்முடைய துக்கம், கஷ்டம், பண கஷ்டம், பாடுகள், நிந்தைகள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்துட்டார். அவர் அனுபவிக்காத பாடு சிலுவையில் எங்கேயாவது இருக்குதா? பொய்யான குற்றச்சாட்டு, அதையே சகித்து கொண்டார். கேவலமாக கேலியா பரிகாசம் பண்ணுறாங்க, அதையே ஏற்றுக்கொண்டார். வஸ்திரத்தை உரிந்து அவமானப்படுத்துகிறாங்க, அதையே சகித்து கொண்டார். சிலுவையை தோள் மேலே வச்சு ரோட்டில் இழுத்துட்டு போகிறாங்க, இந்த ரோட்டில் தான் அற்புதம் செய்த, எல்லாரும் ஆண்டவரை ஆண்டவரைன்னாங்க, உங்கள் ஆண்டவரை பாருங்கன்னு ரோட்டில் இழுத்துட்டு போகிறாங்க இயேசுவை. அவர் பொறுமையாக இருக்கிறார், பாடுகளை சகித்து கொள்ளுகிறார். எதனால் அவர் இதெல்லாம் சகித்து கொள்ளணும்? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக. அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்ததெல்லாம் நமக்காக. அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை சுமந்தார், வியாதியை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். ஏசாயா 53:4 பார்க்கிறோம், பாடுகள் துக்கங்களை சுமந்தார். கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து முடித்து விட்டார். அப்ப நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் சிலுவையில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் சிலுவையில் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். ஏன்னா நீங்க விசேஷித்தவர்கள், நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க சுகம் பெறணும், விடுதலை பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும். அதற்காக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்தார். ஏன்னா நீங்க விசேஷித்தவர்கள். நமக்காக சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து ஆசீர்வாதத்தை தேடி வைத்திருக்கிற ஆண்டவர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, நீ விசேஷமானவன்.
என் மகளே, நீ பயப்படாதே, நீ விசேஷமானவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்காக அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். என் மகனே உனக்காக, என் மகளே உனக்காக என் ரத்தத்தை எல்லாம் சிலுவையில் சிந்தினது உனக்காக. ஏனால் நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள். உனக்காகத்தான் நான் மரித்தேன். உன்னை விசேஷமானவனாக எனக்கு சொந்தமாக்கி கொள்ளேன். என்னை நான் பலியாய் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க மேல் ஆண்டவருக்கு எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? அந்த இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கி ஆரோக்கியம் தருகிறார். நம்மை முழுமையாய் ஆசீர்வதிக்க தன்னை சிலுவையில் அவர் அர்ப்பணித்து கொண்டார். அதனால நாம் விசேஷமானவர்கள். இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுங்க, ஒன்றுமுட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் விசேஷமானவன், விசேஷமானவள். உம்முடைய பார்வையில என்னை விசேஷமானவன் ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் நான் பயப்பட மாட்டேன். இதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இந்த நெருக்கத்தை கண்டு பயப்பட மாட்டேன். நான் விசேஷித்தவன். என் இயேசுவினால் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். எனக்காக இரத்த சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் மீட்கப்பட்டவன். பாவ சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன். நான் விசேஷமானவன். இதோ நான் அவருடைய சீஷனாக அவரை பின்பற்றுகிறவன். நான் விசேஷமானவன், விசேஷமானவள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விசேஷித்தவனாக மாற்றினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று என்னை தைரியப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் பயப்படுகிற இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும்படி என் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை, எந்தெந்த மகன், எந்தெந்த மகள், எந்தெந்த தாய் தகப்பன் இப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். அவளை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவளை பயப்படுத்துகிற தடைகள் எல்லாம் விலகி வழி திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இவர்களை பயப்படுத்துகிற பொருளாத வியாதிகள், பலவீனங்கள், வலிகள், வேதனைகள், கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும், சுகமுண்டாகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், சரீரத்திலே விடுதலை பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இவளை பயப்படுத்துகிற தடைகள் விலகி தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தருளும். அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் செய்து இந்த நிந்தையிலேயே என் வாழ்க்கை கழிந்து விடுமோ, இந்த குறைவிலேயே நான் வாழ்ந்து முடித்து விடுவேன் என்று கலங்கி நிற்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிகாசங்களும் நிந்தைகளும் ஆசீர்வாதமாய் மாறும்படி அற்புதங்கள் நடப்பதாக, தடைகள் விலகுவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆரம்பிக்கட்டும். பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறி நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டது, ஆசீர்வதித்தது என்று மகிழும்படி இந்த நிமிஷத்தில் இந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை காண செய்வீராக. இதோ உம்முடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. பயத்தை எடுத்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை வாய்க்க பண்ணுகிறதற்காய் நன்றி. இந்த மகன் உமக்கு விசேஷமானவன், இந்த மகள் விசேஷமானவள். அவள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை அருளி வல்லமை வெளிப்படுத்தும் மகத்துவத்தை விளங்க பண்ணும். இவர்கள் விசேஷமானவள் என்பதை சூழ்ந்திருக்கிற மக்களை அறிந்து கொள்ளும்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அருளும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மகன் மகள் விசேஷமானவர்கள் என்பதை விளங்க பண்ணுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.